டாக்டர் போய் பார்த்தேன். அது அடுத்த வாரம் தான் தையல் பிரிக்கிறேன்னு. டேய் இந்த கிராஸ் டாக்கடா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். என்ன ஃபைலு? என் ரூம்ல இருந்து எடுத்தீங்கல்ல அந்த ஃபைலு. ஓ ரூம்ல இருந்து எடுத்தனா? ஜோதி இன்னைக்கு என்ன பௌர்ணமியா? ரொம்ப உக்கிரமா இருக்க. ஐயோ எப்ப பாரு என்கிட்டே வந்து ஃபைல காணும் கேக்குற. அதான் அன்னைக்கே எங்க சார் உங்க மேடத்திட்ட கொடுத்துட்டாங்களா? நீங்களும் கேஸ் ஜெயிச்சிட்டீங்களா? அது இல்ல, பின்ன இன்னைக்கு எடுத்த ஃபைல். இன்னைக்கு எடுத்ததா? இன்னைக்கு என்ன எடுத்தோம்? ஏன் ஏதாவது ஃபைல காணுமா? ஆமா. என்ன ஜோதி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? வேணா உண்மையை சொல்லுங்க, நீங்க தானே எடுத்தீங்க. இந்த போன் மேல சத்தியமா நான் எடுக்கவே இல்லை ஜோதி. நீங்க எடுக்கலனா அப்போ அப்போ திவ்யா தான் எடுத்திருப்பா. அந்த ரூம்ல அவ தான் உட்கார்ந்து இருந்தா. அப்ப அவகிட்ட போய் கேட்க வேண்டியதானே? அவகிட்ட போய் நான் கேட்காம இருப்பேனா? போய் கேட்டேன், அவ இல்லன்னு சொல்லிட்டா. அப்ப அவளா இருக்காது. அவ இல்லனா அப்ப நீங்க தான் எடுத்துக்கணும். ஐயோ ஜோதி, அன்னைக்கு ஏதோ நம்ம யதார்த்தமா இடிச்சோம், பைல் கை மாறி போச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இன்னைக்கு காலையில இருந்து நம்ம இடிச்சுக்கவே இல்லையே. நான் கேட்டேனா? இடிச்சத பத்தி நான் கேட்டேனா? ஃபைல தானே கேட்டேன். ஃபைல கொடுங்க. சரி, ஏன் மட்டும் கோபப்படுற? நான் சத்தியமா எடுக்கல ஜோதி. ஐயோ, நீங்களும் எடுக்கலனா அப்ப அந்த ஃபைல் எங்க போகும்? ஆனா ஒண்ணு, கண்டிப்பா உங்களால என் வேலை போகும். என்னாலயா? ஆமா, இங்க இருந்து நான் வெளிய போக போறேன். அன்னைக்கே மேடம் சொன்னாங்க கேர்லெஸ்ஸா இருக்காத ஜோதின்னு. கண்டிப்பா என்ன மன்னிக்க மாட்டாங்க. போச்சு. ஐயோ, அம்முட்டு பெரிய தண்டனை கொடுப்பாங்களா? ஆமா. இங்க இருந்து நான் வெளிய போனா அடுத்து நான் எங்க போவேன்? எனக்கு இந்த ஊர்ல யாரு தெரியும்? ஜோதி நான் தான் இருக்கல, நம்ம ஊருக்கு போவோம் வா. என்ன ஜோதி? ஐயோ கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி பாடுபடுத்துற? ஜோதி கவலைப்படாத, அந்த ஃபைல் எப்படியும் கிடைச்சிரும். நீங்க தான் எடுக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி கிடைக்கும்? அது சரி, அந்த திவ்யா தான் எடுத்திருப்பா. என்ன எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு பிளானே போட்டுட்டு இருக்கா. அவளா? அவ எதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்றா? எல்லாம் உங்களால தான். என்னாலயா? திவ்யா உங்க பின்னாடி சுத்துறா இல்ல, அதுக்கு நான் இடைஞ்சலா இருக்கேனா? ஆஹா, அப்படி போதா? நான் இப்ப என்ன பண்றது? என்ன மட்டும் எல்லாரும் இப்படி பாடுபடுத்துறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நான் ஒதுங்கி இங்க வந்திருக்கேன். இது போதாதா? இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணும் நானு? அப்பெல்லாம் எதுவும் சொல்லாத ஜோதி. போங்க. ஜோதி எவ்வளவு டென்ஷன் ஆகி போறல. ஒருவேளை திவ்யா தான் நிஜமா ஃபைல எடுத்து வச்சிருப்பாளோ? நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்போம். ஜோதி, ஏன் அழுதுட்டே வரீங்க? ஏதாவது பிரச்சனை? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கண்ணுல தூசி விழுந்துருச்சு. பொய் சொல்லாதீங்க ஜோதி, என்னாச்சு? இல்ல, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? உண்மையிலேயே கண்ணுல தூசி தான் விழுந்துருச்சு. சும்மாலாம் சொல்லாதீங்க. கண்ணு இப்படி கலங்கி இருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இல்ல, அது ஒரு சின்ன ப்ராப்ளம். அது உங்ககிட்ட சொல்லி உங்களை தொந்தரவு பண்ண வேணாம், நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான். நீங்க சொல்லலைன்னா தான் நான் வருத்தப்படுவேன். ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க, என்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவேன். அது மேடம் என்கிட்ட ஒரு கேஸ் ஃபைலை கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னாங்க. ஆனா அதை இப்ப காணோம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரூம்ல தானே வச்சிருப்பீங்க? நான் என் ரூம்ல பத்திரமா தான் வச்சிருந்தேன். அப்புறம் எப்படி காணாம போச்சு? யார் மேலயாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அது உங்க தங்கச்சி திவ்யா. வாட்? அவையே அந்த ஃபைலை எடுத்து வச்சா? ஒருவேளை அப்பா ஏதாவது எடுத்து வைக்க சொல்லியிருப்பாரோ? இல்லைங்க சார், அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. திவ்யா தான் வேணும்னே ஃபைல் எடுத்து வச்சிருப்பா. அவ என்ன லூசா? ஏன் உங்க ஃபைலை எடுத்து வச்சு விளையாடுறா? இல்ல, என்ன மேடம் கிட்ட மாட்டி விட்டு வீட்டை விட்டு அனுப்பணும்னு பாக்குறா. என்னது, வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறாளா? அவளுக்கு என்னமோ என் மேல புரியாம ஒரு சின்ன கோவம். நானே இப்பதான் என் ட்ரீம்களை பார்த்திருக்கேன். இவ என்னடானா எல்லாத்தையும் கெடுத்துருவா போல இருக்கே. நோ திவ்யா, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். ஜோதி,
நீங்க எதை பத்தியும் வருத்தப்படாதீங்க. நான் இப்பவே போய் திவ்யா கிட்ட அந்த ஃபைலை வாங்கிட்டு வந்துறேன். ஓகே, வருத்தப்படாதீங்க. சரியா? பி கூல். திவ்யா, திவ்யா, அந்த ஃபைலை கொடு. எந்த ஃபைல்? நீ ஜோதி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தியே அந்த ஃபைல். நான் எந்த ஃபைலையும் எடுத்துட்டு வரலையே. நீயா கொடுத்துட்டா பரவாயில்ல, இல்லனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். லூசா நீ? நான் தான் எதுவும் எடுக்கலன்னு சொல்றேன்ல. திவ்யா, சத்தியமா நான் எடுத்துட்டு வரல. எனக்கு எதுக்கு அந்த ஃபைல்? எனக்கு எல்லாம் தெரியும். ஜோதி அங்க அழுதுட்டு இருக்காங்க. மரியாதையா கொடுத்துரு, இல்லனா அவ்வளவுதான். என்னடா என்ன பண்ணுவ? நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. ஒழுங்கா என் ரூமை விட்டு போயிடு, இல்லனா நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்படியா? சரி, அந்த ஃபைலை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நம்ம அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது அவளை காப்பாத்தணும். நீ நினைக்கிற எதுவுமே இங்க நடக்காது. ஜோதி இங்க தான் இருப்பா. இருக்க வெப்ப. எங்க போறா இவ? ஒருவேளை நம்ம ஃபைல் எடுத்ததை பார்த்துட்டானோ? ஃபைல் அது அவ கொஞ்சம் திமிரா பேசுறா. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. வீட்ல ஃபைல் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்க கைக்கு கொண்டு வந்துடுறேன். ரூமுக்கு போங்க, வருத்தப்படாதீங்க. ஓகே? ஜோதி, வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா கொண்டு வந்துடுவேன். ஓகே? என்ன பண்றது? ஃபைல கண்டுபிடிச்சு கொடுத்தா தான் லவ்வை டெவலப் பண்ண முடியும். சித்தார்த், விட்டுறாத. யாரும் இல்லை. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்போம். எங்கே வச்சிருப்பா? ஒரு எங்கே இருக்குமோ? இல்லையே. காணுமே. ஒரு ஆள் அங்கே இருக்குமோ? எங்கே தேடியும் காணுமே. ஒரு அந்த கபோர்டில் இருக்குமா? இங்கே இல்லையே. சின்ன தேடியும் காணுமே. ஒருவேளை கட்டில் கடியில் ஒளிச்சு வச்சிருப்பாளோ? கார்த்தி, என்ன இந்த நேரத்துல ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னைய பார்க்க வந்தீங்களா? அப்புறம் என்ன கீழே? அது ஒன்றும் இல்லை, ஒரு ரூபா காயின் கீழே விழுந்துருச்சு. அதான் எங்கன்னு தேடிட்டு இருந்தேன். சரி, என் ரூம் எப்படி இருக்கு? உங்க ரூமுக்கு என்னங்க, வேலைக்காரமா நல்லா கிளீன் பண்ணிருக்கு, அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? உங்க டெய்லர் நல்லா தச்சிருக்காரு, நல்லா அழகா தான் இருக்கு. ரியலி? எஸ்லி. ஐயோ கார்த்திக், ரியலினா உண்மையாவே வான அர்த்தம். ஓஹோ, அப்படியா?
கிட்ட வந்து நின்றுட்டான். திவ்யா, என்ன என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, சும்மா. என்ன சும்மா? ஆமா, சும்மாதான். சும்மாவா? ஐயோ, இந்த பிள்ளை பார்வையே சரியில்லையே. இது ஏதாவது ஒன்று இடக்கு முடக்க பண்ண பெரும் பிரச்சனை ஆச்சுன்னா ஜோதியை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதே கஷ்டமாயிடும். ஏதாவது ஒன்று சமாளிப்போம். அது இந்த ஒரு முக்கியமான வேலை அப்பா சொன்னார், மறந்துட்டேன். இந்த வந்துடுறேன். கார்த்திக், ஏன் என் கூட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை அப்பா சொன்னார், மறந்துட்டேன். இந்த கார்த்திக், எங்க போறீங்க? கொஞ்ச நேரம் இருங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு, இந்த முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வரேன். கார்த்திக், வரேன், அப்புறமா வரேன். ஜோதி, ஜோதி. மேடம் வந்துட்டேன். அந்த இம்பார்ட்டன்டான ஃபைல்னு சொன்னேனே, அதை எடுத்துட்டு வந்துட்டியா? அது வந்து என்னாச்சு? ஏன் திரு திருன்னு முழிக்கிற? இல்ல மேடம், அந்த ஃபைலு காணாம தோஷம். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கொஞ்சமாவது பொறுப்பா இருன்னு சொல்லி. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் இப்படி பண்ற? அந்த ஆளோட அசிஸ்டன்ட் மாதிரி நீ தயாராயிட்டு இருக்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த கேஸை எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு நம்பிக்கையோட இருந்தேன். அது இப்ப கோர்ட்டுக்கும் டைம் ஆயிடுச்சு. இனிமே பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சாலும் நடக்கவும் நடக்காது. அம்மா, என்னம்மா ஆச்சு? அந்த இம்பார்ட்டன்ட் ஃபைலை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. மா, எனக்கு இந்த ஜோதிய பத்தி முன்னாடியே தெரியுமா? உன்னோட கேஸ் பாயிண்ட் எல்லாம் அப்பா கிட்ட இவதமா போட்டு கொடுக்கறா. மா, அப்பா இவளை உங்ககிட்ட சேர வச்சு இவ மூலியமா உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் திருடி அவர் ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்றாருமா. மேடம் அப்படிலாம் இல்ல மேடம். அது அவ போய் சொல்றாமா. அவ அப்பாக்கு தான் வேலை பாக்குறா. நீ பேசாம அவளை வேலையை விட்டு தூக்குமா. ஐயோ மேடம், நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல மேடம். நான் என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் மேடம். என்ன நம்புங்க. மா, அவளை நம்பாத. உன்கிட்ட இருக்க உன்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்பா கிட்ட அவதமா கொடுக்கறா. இது எப்படி உங்ககிட்ட? நீ முதல்ல அவளை வேலையை விட்டு போக சொல்லு. முதல்ல நீ வேலை. ஜோதி, இது என்னது? அந்த ஃபைல் தானே இது? அப்ப தொலைஞ்சு போச்சு என்ன? இல்ல மேடம், நீங்க டென்ஷன் ஆனதுல நான் சரியா கவனிக்காம. என்ன டென்ஷன்ல இருந்தாலும் வேலையில கவனமா இருக்கணும். ஓகே, போனது போகட்டும். ஓகே, சாரி மேடம். சில சமயம் ஓவர் பிரில்லியண்டா இருந்தா கூட இப்படி எல்லாம் தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பரவாயில்லையே. இப்ப நான் கிளம்ப போறேன்னு தெரிஞ்சு முன்கூட்டியே எடுத்து வச்சிருக்கேன். ஆனா சரியா கவனிக்கல. எங்க நாம இந்த கேஸ்ல தோத்து போயிடுவோமோன்ற டென்ஷன்ல நான் உன்னை ரொம்ப கத்திட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காத. ஓகே, இல்ல அம்மா, அது அந்த ஃபைலானு செக் பண்ணுமா. எல்லாம் எனக்கு தெரியும். ஜோதி, எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கல? ஆமா மேடம்.
எல்லாம் சரியா இருக்கு. எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்க. குட், கீப் இட் அப். ஓகே, டைம் ஆயி போச்சு. கோர்ட்டு கிளம்பலாம், வா. தள்ளு. போயிட்டு வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜோதியை காப்பாத்தியாச்சு.